ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். லைவ் அப்டேட்டில் வந்து நிறைய திருட்டு கும்பல் இருக்காங்க. ஸோ பிக் பாஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே நிறைய திருட்டு கும்பல் இருக்காங்க. அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. QC டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து சில பேர் வந்து திருடி ஆட்டத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண முடியல, நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர், அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகர் மற்றும் பார்வதி தான் வந்து QC டீமாக இருக்காங்க. ஸோ குவாலிட்டி செக்கிங்காக இருக்காங்க. ஓகேங்களா, அது செக் பண்ணும்போது நம்ம இவங்க சபரி இருக்காங்க, சபரியோட ஜூஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 பாட்டில் கொடுத்துருக்காரு. 7 பாட்டில் ஜூஸ் கொடுத்துருக்காரு. 7 பாட்டில் வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சு 6 பாட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதை ரிஜெக்ட் பண்ணி அந்த ஓரமாக வச்சுருக்காங்க. ஸோ ஓரமாக வச்சுட்டு பேலன்ஸ் 3 பாட்டில் கையில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 3 பாட்டிலுமே கையில் வச்சு தான் இந்த எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய கிராக்ஸ் இருக்குது, இதில் வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாட்டில் கையில் வச்சுருக்காங்க. மீதி பேலன்ஸ் 4 பாட்டில் வந்து இது ரிஜெக்ட் பாக்ஸில் வச்சுருந்தாங்க. அதில் வைக்கும்போது நம்ம ஹைட்டாக ஒருத்தனை எதுக்குமே வந்து யூஸ் இல்லாத ஒருத்தன் கொரியன் பாய் சொல்லி நான்லாம் பயங்கர ஆர்வமாக இருந்தேன். ஆஹா கொரியன் பாய் வேறு லெவல், பயங்கர அப்படி இப்படின்னு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வாரமே கூட ஆஹா கொரியன் பாய் தலையாக வந்திருக்கான்ப்பா, வேறு லெவலாக கேம் விளையாடாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து கேமில் வந்து 0. மற்ற ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே ஹீரோவாக நடிக்கிறவள ஹீரோ கூட கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா, எனக்கு வந்து கொரியன் பாயினோட வேறு லெவலில் விளையாட நினச்சேன், பட் இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அங்கே ஒரு பஞ்சாயத்து போட்டு ஒரு சண்டை மாதிரி போயிட்டுருக்கு. நைஸாக கீழே போயிட்டு ஒரு பாட்டிலாக எடுத்து அந்த பாட்டிலை வந்து அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு உள்ளே எம்டி பாட்டிலாக வச்சுக்க முடியாது. ஸோ பாட்டிலை அந்த கீழே ஊற்றிட்டு இது பண்ணியிருக்காங்க பொழுது பாட்டில் எடுத்துன்னு போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது யார் பார்த்துருக்காங்க பார்த்தா நம்ம இந்த வாரம் கேப்டனாக இருக்க கனி. ஸோ இது நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு வந்து எந்த டீம் வேணால் இருக்கட்டும், பட் ஒரு கேப்டனாக இருக்கும்போது இதெல்லாம் தவறுன்னு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா வந்து அவங்க எல்லா 4 டீம் இருக்குல்ல, ஸோ 4 டீமுக்கும் வீட்டுக்கே ஹெட்டுன்னும் போது ஒருத்தர் தப்பு செய்கிறான்னா கண்டிப்பாக இவங்க வந்து இதை அட்ரஸ் பண்ணி கேட்கணும். பட் இவங்க கேட்காம அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கனி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இவன் கொரியன் பாய், அதை வந்து இவங்க கெமியரை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்துன்னு போகிறத பார்த்துட்டு விக்ரம் வேறு இருக்காரு, விக்ரம் கூட நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போயிட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொரியன் பாய் நான் சொல்கிறேன், சபரிக்கு தெரியுது எடுத்துக்கிட்டான்ட்டு. அதில் சபரிக்கிட்டேன்னா 3 பாட்டில் இருந்தால் 1 பாட்டில் என்ன கொண்டான்னு சொல்லி இவங்க வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி சபரியோட பாட்டில் தான் அது. சபரி என்ன ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் ஆன பாட்டில் தானே, இவங்க எடுத்துகிட்டு பேர் ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே வந்து பண்ணிட்டார். ஓகேங்களா, பண்ணிட்டு சைலண்டாக வந்துட்டார். ஸோ இதை கனி வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் கனி. ஸோ ஒரு டீம் ஹெட்டு இவங்க வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பார்க்கணும் இல்லாமல் அவங்க பாட்டு வந்து ஓகே பார்த்துக்கலாம். பார்வதி மேலே அவங்களுக்கு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இப்போ இல்லை, டே 1ல் இருந்து வந்து அந்த டாஸ்க்கு இது இருக்குல்ல, ஃபேஸ் டாஸ்க், அப்போலேருந்தே வந்து அவங்க பார்வதி ஃபோட்டோ எடுத்து அப்படியே கத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்வதி தான் டஃப் கண்டஸ்டன்ட்டு தெரிஞ்சிச்சு, அதனால வந்து பார்வதியாக அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வரைக்குமே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இன்றைக்கும் அது பார்த்துட்டு அட்ரஸ் பண்ணாமல் கேஷுவலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நடந்த பெரிய சண்டை என்ன தெரியுமா, ஸோ நம்ம சபரி போயிட்டு மறுபடியும் வந்து இவங்களை ரம்யா பார்த்துட்ருக்காங்க. குவாலிட்டி செக் பண்ணும்போது சபரி வந்து வச்சு பார்க்கும்போது சபரி வந்து கிராக் இருக்குது. ஸோ இந்த கிராக் இருக்கிறதால உங்கள் பாட்டிலெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். 7 பாட்டிலேருந்து 6 பாட்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 பாட்டிலையுமே வந்து கிட்டத்தட்ட 3 பாட்டில் 4 பாட்டில் காணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சபரிக்கு அது தெரிஞ்சு ரொம்ப நல்லவன் மாதிரி ஸோ அவ்வளோ டஃப் கொடுக்குறான். சரி 3 பாட்டில் எங்கே இருக்குது, மீது 4 பாட்டில் எங்கே, அதில் கிராக்கே நல்லா தான் இருக்குது, நீங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவீங்க, என்ன இது பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறார். இன்னும் எப்படி சொல்லணும், ஹை லெவலில் சண்டை போட்டுக்கிறாரு. ஆனால் அவர் பண்ண ஃப்ராடு தானே எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஓகே, இந்த கேமில் ஃப்ராடு தானே வெளில சொல்லலாம். இந்த கேமில் வந்து அவர் பர்ஃபெக்டாக வந்து இது பார்த்துருக்காரு, இவர் தான் எடுத்துருக்காரு. தெரிஞ்சும் அந்த QC டீம் கிட்ட வந்து பார்வதி மேலே வந்து சபரிக்கு கோவம், சபரி மேலே வந்து பார்வதி கோவன்றது பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் நான் வச்ச பாட்டில் எங்கே, என்னோடய பாட்டிலெலாம் எடுங்க, ஸோ நான் அதை வந்து செக் பண்ணுறேன், ரீசெக் பண்ணணும் கொடுங்கன்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்துங்க. அந்த பஞ்சாயத்தில் திவாகர் ஒரு சரியான கோளாறுங்கண்ணா. திவாகர் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக சபரி தான் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனல் விஷயம். பட் வந்து இது ஒரு குவாலிட்டி செக்காக இருக்கும்போது இவ்வளோ சப்போர்ட் பண்ண தேவையில்லைன்றது தான் வந்து பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து சபரியோட பாட்டில் காணும். அவரும் என்ன பார்வதி பாட்டிலுங்க அவர்கிட்ட கேட்குறாரு, பார்வதியே கேட்குறாரு. இவர் 2 பேர் தான் வந்து குவாலிட்டி செக்கிங். பட் அவங்க வந்து அவரே கேட்குறாங்க. பட் அந்த பாட்டில் எடுத்துன்னு போனது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ பிக் பாஸில் வந்து இந்த ஒரு டீமுக்கு எல்லாருமே தெரிஞ்ச எல்லாருமே தெரியாத மாதிரி கம்முன்னு இருக்காங்க. FJ வேறு பயங்கரம், அவனுக்கும் தெரியும்.
ஸோ அவனு உள்ளே போயிருக்கான், அவனு ஒரு பக்கம் குஷியாக இருக்கான், இது ஒரு பக்கம் குஷி, எல்லாமே குஷியாக இருக்காங்க. பட் பாட்டிலை காணுன்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதங்க, பயங்கரமான பெரிய வாக்குவாதம். இதில் வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதி வந்து 3 பாட்டில் இருக்குது, ஓகேங்களா, மீது 4 பாட்டிலை காணும், அதை நான் செக் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் அந்த 3 பாட்டிலுமே ரிஜெக்ட் ஆன பாட்டில் தான் சொல்லிட்டாங்க. பட் அவன் சபரி என்ன சொல்கிறேன்னா, இந்த பாட்டில் எதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நான் எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாட்டில் வந்து உடையாமல் இருந்துச்சு, கிராக் விழாமல் இருந்துச்சு, நீங்கள் செக் பண்ணிட்டு இந்த பாட்டில் தூக்கி போட்டீங்க, ஸோ தூக்கி போட்ட அந்த வைப்ரேஷனில் வந்து கிராக் ஆயிடுச்சு, ஸோ இது வந்து கையில் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, நீ தூக்கி போட்டதில் கிராக் ஆயிடுச்சு, இதை வச்சு நீ எக்ஸாம்பிள் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி பார்வதி என்ன சொல்ல, எல்லாம் ரிஜெக்ட் ஆன பாக்ஸ் தான் வந்து ரிஜெக்ட் ஆன பாட்டில்ஸ், இதை தான் நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்போது சபரி அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாரு. ஸோ அவர் வந்து தெரிஞ்சிச்சு இந்த பாட்டில் எப்படியும் கிடைக்காது, நம்ம அதில் எடுத்து வச்சிட்டோம், ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி எப்படியா பார்வதியை வந்து பயங்கரமாக வந்து வெறுப்பேற்றணும், சண்டை போடணுன்றது ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணிருக்காரு, ஓகேங்களா, ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணிருக்காரு. பட் இது வந்து இங்கே இருக்கிற டீம் வந்து யாருமே வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே பார்வதி மேலே ஒரு பக்கம் கோவமாக இருக்காங்க. எஃப்ஜே, கனி, அப்புறம் கெமி, எனக்கு தெரிஞ்சு கெமி கோவமாக இருக்காங்க, அதாவது சபரி, ஓகேங்களா, விக்ரம் ஒரு பக்கம் கோவம் தான். ஸோ விக்ரம் வந்து பார்வதி கிட்ட வந்து எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசியிருக்காரு. பார்வதி அதிகமாக பேசினா சண்டை வந்துடும், கம்மியாக பேசினா நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நேற்று ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. பார்வதி நீ பேசுனது தப்பு தான், ஆனால் தப்பு இல்லாத மாதிரி பேசியிருந்த விக்ரம். ஸோ விக்ரம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. பட் இந்த பஞ்சாயத்து இன்னும் முடியலைங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து முடியறதுக்குள்ளே நம்ம இவன் இருக்கான்ல, ஹைட்டாக ஒருத்தர் பேர் துஷார், அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா பாட்டில் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரம்யா பாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 28 கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 24 பாட்டில் ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ 24 பாட்டில் ஏன் ஓகே பண்ணாங்கன்னா, நேற்று வந்து நம்ம ரம்யாவும் அப்பா வந்து பார்வதியும் ஒரு அலைன்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அலைன்ஸ்னால், நான் வந்து உனக்கு வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், நீ எனக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து நேற்றே பேசியிருந்தால ஸோ நம்ம பார்வதி என்ன பண்ணுறான், அவங்கள எல்லாமே ஓரளவுக்கு பார்த்து ஓகேன்னு சொல்லி 24 பாட்டில் ஓகே பண்ணி. எனக்கு தெரிஞ்சு பார்வதி 10 பாட்டிலையும் 9 பாட்டில் ரிஜெக்ட் பண்ணி ஒரு பாட்டிலாக ஓகே பண்ணுவாங்க. அப்படியே பட்டது வந்து அலைன்ஸ் போட்டதால் 24 பாட்டில் ஓகே பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ட்விஸ்ட்டுனா வந்து நேற்று ரம்யா வந்து பார்வதிக்கிட்ட அலைன்ஸ் போட்டு பேசிட்டு சபரிக்கிட்ட போயிட்டு பார்வதி சொல்ல என்னால் கேட்க முடியாதுண்ணா, அது எதோ சொல்லுங்க, நான் சும்மா பண்ணேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்வதி வந்து ஸோ ரம்யா இது வந்து உனக்காக தான் பண்ணுறேன், நான் அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், ஏதாவது பண்ணிட்டேன்னா லைஃப்பில் அவனை வந்து மன்னிக்கவே மாட்டேற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் மன்னிப்பெல்லாம் எங்கே இருக்குது? ஸோ அதெல்லாம் தேவையா, வீட்டை விட்டு வெளில போயிட்டேன் நீ யாரோ நான் யாரோ தான் நடக்கும். ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம திவாகர் வந்து பார்வதி சொல்கிற விஷயத்த கேட்கவே மாட்டாருங்க. அவர் வந்து சபரி தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு வந்து இது கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து சபரி என்ன வேணால் பண்ணுறோம், நான் சபரி தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரே ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து லைவில் நடந்திருக்கிற அப்டேட் மக்களே. ஸோ உங்களுக்கான அடுத்த அப்டேட் நான் வந்து கூடிய விரைவில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.